சைடு ஒன்னாவது பர்சன் சொல்ல இல்லைங்க போகும்போது தயவு செய்து ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். ஏற்றுச்சுவரை காணவில்லை. என்ன செய்வேன்? பேனர் கொஞ்சம் உள்ள வா தெரியல உள்ள வா அப்படி நான் கொஞ்சம் பார்க்கலாம் சார். தேடாதே ஒழிப்போம் போதை பழக்கங்களை ஒழிப்போம். எல்லாம் ஷார்ட் ஒரு இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு போய்ட்டு நீ கொஞ்சம் இது பண்ணிட்டு கொடி இந்த இதுக்கு ஒரு கொடி ஆடிட்டு இருக்கு அப்படியே போட்டோம். அவ்வளோ பரவாயில்ல. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போதையில்லா தமிழ்நாடு என்ற ஒரு உன்னத திட்டத்தினை நோக்கி பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஆணையிட்டுள்ளார்கள். அதன்படி நம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நம் போதையில்லா திருவள்ளூர் மாவட்டத்தை கொண்டு வருவதற்காக பல்வேறு முயற்சிகளை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை, மாநகர காவல் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட். நம்ம எல்லா செக் போஸ்ட்லேயும் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து செக் போஸ்ட், ஆந்திரா செக் போஸ்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் சிட்டியில் இருக்கிற இன்டீரியர் செக் போஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம விஜிலண்ட்டாக 24 மணி நேரமும் போதை பொருட்கள் இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் வேறு மாநிலத்திலிருந்தோ வேறு மாவட்டங்களிலிருந்தோ வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான நம்ம காவல்துறை, நம்முடைய மாநகர காவல் மற்றும் நம்முடைய மாவட்ட காவல்துறை இணைந்து விஜிலண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய இங்கே மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற இடங்களில் வேறு ஏதாவது லூஸ் செல்லிங்ஸ் இருக்குதா,
இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் வந்து உள்ளே வந்து மக்களுக்கு அதாவது பட்டுவாடா செய்கிற மாதிரி தகவல் இருந்தால் உடனே அந்த தகவல்களையும் சேகரித்து அந்த நபர்களை உடனே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்முடைய பள்ளி கல்லூரிகளில் இந்த தொடர்பாக வந்து நம்ம வந்து டீச்சர்ஸ்லேருந்து வர இன்புட்ஸ் வச்சு அதன் மூலியமாக வந்து பள்ளிகளில் வந்து ரைட்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி பள்ளி மாணவ மாணவர்களுக்கோ கல்லூரி மாணவ மாணவர்களுக்கோ அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான பல்வேறு முயற்சிகளை வந்து நம்ம வந்து செஞ்சுட்ருக்குறோம். அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் 2-3 ரேலிகள் நம்ம நடத்தி அந்தந்த கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு இதன் மூலயமா போதை பழக்கத்திற்கான திட்டத்தை கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஆன்டி ட்ரக் கிளப் அப்படின்ட்டு எல்லா பள்ளிகள்லையும் கல்லூரிகளையும் தொடங்கி அதில் வந்து ஓவிய போட்டி அந்த மாதிரி அவேர்னஸ் கொண்டு வந்து அவங்களுக்கான போதைப் பொருட்கள் தொடர்பான தீய விளைவுகள் என்னென்ன வரும், அது இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் மிக நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக பல்வேறு நாடகங்கள் பல்வேறு விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுன்னு ஒரு செயலி வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த செயலியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து முக்கியமாக மக்கள் வந்து போதைப் பொருட்கள் தொடர்பான தகவல்களை அரசுக்கு ஏன் தெரிவிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டி வந்து வெளிப்பட்டுருமோ, அதன் மூலயமா அவங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது இஷ்யூஸ் வருமோ அப்படின்னு நினச்சி தான் நிறையா பேர் தயங்குவாங்க. இந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப்பில் என்ன ஒரு சிறப்பம்சம்னா, யார் வந்து அதை வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்கன்னே தெரியாத வண்ணம் நம்ம வந்து அந்த ஆப் வடிவமைக்கிறதுனால இப்போ வந்து நிறையா மாதத்துக்கு ஒரு 200-300 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதுலேருந்தே வந்துட்டுருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டையும் உடனுக்குடன் அந்தந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் அந்த லோக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்து அவங்க மூலயமா அதற்கான விரைவான தீர்வை வந்து நம்ம செஞ்சுட்ருக்குறோம். அப்புறம் நம்மளுடைய உணவு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலியமாக உணவு பாதுகாப்புத்துறை மூலியமாக ஜாயிண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் நம்முடைய உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து கடைகளில் வந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களோ இல்லை வேறு பொருட்களோ வந்து சுலபமாக கிடைக்குதா இல்லை அது தொடர்பான இதை பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் மந்த்து கூட ஒரு 5 கடைகள் நம்ம சீல் பண்ணி, மெடிக்கல் ஷாப்ஸாக இருக்கட்டும் அந்த அதர் ஷாப்ஸாக இருக்கட்டும் சீல் பண்ணி அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கோம். இது தொடர்பாக எந்த பொதுமக்கள் எந்த குறைகள் இருந்தாலும் உடனே வந்து அந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப்பை வந்து தொடர்பு கொண்டு அதில் உங்களோட கோரிக்கைகள் சொல்லலாம். மாவட்ட நிர்வாகம் மிக தீவிரமாக நடவடிக்கையை மேற்கொள்ளும். போதையில்லா திருவள்ளூர் மாவட்டத்தை கொண்டு வரதுக்கான அனைத்து முயற்சிகளையும் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை, மாநகர காவல்துறை